நேத்திக்கு தந்தூரி சிக்கனுக்கு எப்படி ஊற வச்சு வைக்கிறது, மசாலா என்னலாம் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இன்றைக்கி அத வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எடுத்து அடிக்கனமான பாத்திரத்தில 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனா வைக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணுங்க. அப்போ தான் இது டேஸ்ட் கிடைக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்போ தான் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து செம்மையா இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த மாரி திருப்பி விடுங்க. அது மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி செஞ்சா தான் அடி பிடிக்காம இருக்கும். ஏன்னா நம்ம ஆயிலோ, பட்டரோ நிறையாவெல்லாம் சேர்க்க கிடையாது. தந்தூரியோட டேஸ்ட் வரணும். அதுக்கு தகுந்தாப்புல செய்யணும். அப்போ கொஞ்சம் பக்கத்திலேயே தான் இருக்கணும். ஸ்டவ் பக்கத்திலேயே நின்னு இந்த வேலையை பார்க்கணுங்க. இது நல்லா 10 நிமிஷம் வெந்து வந்ததுக்கப்புறமா கறி துண்டு இருந்தால் ஒன்றே ஒன்று வாங்கி நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வீட்டில் இல்லைன்னா கூட அயர்ன் பண்ணுறவங்கள்ட்ட நான் அப்படி தான் வாங்கினேன். உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு வாங்கி கங்கு வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் விட்டு மூடியை போட்டு 3 நிமிஷம் மூடி வைங்க. சூப்பராக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட செம்மையாக ரெடி ஆகிடுங்க. உண்மையிலே அட்டகாசமாக இருந்தது. என் பசங்க 2 பேருமே இனிமேல் வீட்டிலேயே செய்யுமா எனக்கு ஹோட்டல்லே வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.